புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் சீனியர் டெக்னீஷியனாக பணிபுரிந்த திரு ஷேக் உசேன் அவர்கள் ஜூலை மாதம் பணி நிறைவு பெற்றதை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் தொகுப்பை இப்பொழுது காணலாம். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் விக்ஷித் பாரத் யுவா கனெக்ட் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியை இளைஞர் நாடாளுமன்றம் மற்றும் விவாத போட்டி நடத்துவதற்கான மைய நிறுவனமாக நியமித்துள்ளது. இந்த போட்டிகள் புதுச்சேரி பகுதிக்குள் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக இந்தியாவில் அவசர காலம் என்ற தலைப்பில் நடைபெறுகிறது. இந்த போட்டிகளை ஒருங்கிணைக்க சட்டத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் விஜயன் அவர்கள் மற்றும் அரசியல் அறிவியல் உதவி பேராசிரியர் திருமதி ஸ்ரீ லலிதா திரிபுரசுந்தரி ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தயாரித்த அட்டவணைப்படி இளைஞர் நாடாளுமன்ற போட்டிகள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெளிவாகவும் தைரியமாகவும் வெளிப்படுத்தினர். பள்ளி மாணவர்களுக்கான போட்டிக்கு வழக்கறிஞர் திரு பிரவீன்குமார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் சட்ட உதவி பேராசிரியர் திருமதி KR ராஜசத்யா ஆகியோர் மதிப்பீட்டாளர்களாக இருந்தனர். மேலும் பரிசு பெற்ற மாணவர்களின் விவரங்கள் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. I would call upon the MP number 3 for the initial proceeding. Honorable Speaker, sir, a very good morning to everyone present here. I would call upon the MP number 4 for opposition. Honorable Speaker, can I proceed? Yes, you proceed. Good morning, everyone. Dear opposition party, I am opposing your speech. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மேரி கட்டிட வளாகத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞரேறு வாணிதாசன் அவர்களின் நினைவு நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது சிலை சதுக்கத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், காஞ்சிபுரம் வீவர் சேவை மைய கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் இணைந்து புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை 11வது தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதுச்சேரி சாஃப்ரான் ஸ்ட்ரீட்டில் உள்ள PS கூட்டுறவு யூனியன் மாநாட்டு அரங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் K. லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு செயலாளர் திரு ஜெயந்தகுமார் ரே IAS அவர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்தையா அவர்கள், காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குநர் டாக்டர் P. வாசு ஆகியோர்
சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கைத்தறி பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற விடாமல் அந்த தொழிலை விடாமல் மறக்காமல் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் பாராட்டுவதற்கு நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கற்ற தொழிலை மறக்காமல் அந்த அளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், அதாவது எந்த ஒரு பழக்கம் என்று இருந்தால் அந்த பழக்கத்தை விடுவது என்பது ஒரு சிரமமான விஷயம். அப்படி தான் இன்றைக்கு பலரும் புதியவர்கள் இந்த துறைக்கு வரவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே அந்த கைத்தறி தொழிலில் இருந்த அத்தனை பேரும் இதை மிக சிறப்பாக விடாமல் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவுக்கு போற்றப்படக்கூடியவர்கள். நம்முடைய புதுச்சேரியை பொறுத்தவரை பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் இருந்தே கைத்தறி என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்டது. உங்களுக்கு தெரியும், ஆனந்தரங்கப்பிள்ளை டைரியிலே படித்தால் பிரான்ஸ் மரத்து என்று சொல்லக்கூடிய அந்த வீதியில் தான் நிறைய அரச மரங்கள் இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த காலத்தில் கைத்தறி அந்த இடத்தில்தான் மிக அதிகமாக நிறைவேற்றப்பட்டது, கைத்தறி தொழில்கள் செய்யப்பட்டது, பாவுகள் போடப்பட்டு அந்த புத்தகத்தில் அப்படி எழுதியிருப்பார்கள். புதுச்சேரியிலிருந்து கைத்தறி துறையை ஏற்றுமதி செய்தது என்றது நூற்றுக்கணக்கான வருடங்கள் பாரம்பரியமிக்க தொழிலாக நமக்கு இருக்கிறது. அதுதான் கூட்டுறவு மூலமாக இன்றைக்கு நிறைய முறையில் பல புதிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த துறையை மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர்கள் பல காலம் இந்த துறையை நேரடியாக பார்த்த காரணத்தினால் இன்றைக்கு பல தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என்பது மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிகமான அளவில் நலத்திட்ட உதவிகளை செய்து அவர்களுக்கு தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்தப்படி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற நம்முடைய துறைக்கும் முதல்வர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் 2015ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தேசிய கைத்தறி தினமானது இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாண்புமிகு மக்கள் முதல்வர்களுடைய திருக்கரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள், அதில் குறிப்பாக அவர் வெற்றி பெற்ற அந்த தொகுதியான அந்த பகுதியிலே முதன்மையாக விளங்கியது கைத்தறி சங்கங்கள் தான். அப்படி அவரால் உருவாக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் அது வெற்றிகரமாக இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த பாண்டெக்ஸ் போன்ற நிறுவனம். பாண்டெக்ஸ் துணி பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய அத்தனை அளவுகளிலும் ஒரு காலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது. அது இந்த கைத்தறியினுடைய நெசவாளனுடைய ஊதியம் போன்ற பல்வேறு சூழல் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவர்கள் போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் அந்த கைத்தறி சங்கங்கள் எல்லாம் கைத்தறி நெசவாளர்களெல்லாம் போதிய வருமானம் எல்லாம் புதுச்சேரியில் இன்றைக்கு மனிதனுடைய சராசரி வருவாய் 3,40,000 மக்கள் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுபோன்ற நிலையிலே இந்த கைத்தறி ஒரு கைலியை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு உடையதற்கான உற்பத்தி நேரங்களும் செலவுகளும் மற்ற துறையோடு மற்ற நிறுவனங்களோடு, அதாவது பொதுவாக இந்த டெக்ஸ்டைல்லாம் புதிய டெக்ஸ்டைல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் போட்டி போட முடியாததால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கு மீண்டும் அவை தலை தூக்குவதற்கான வாய்ப்பை நம்முடைய மக்கள் முதல்வர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தினாலும் வரும்போது பார்த்தோம், முதலமைச்சர் பாண்டெக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டு வந்தாங்க உள்ளே வரும்போது. ஆக அந்த துணியெல்லாம் ஒரு காலத்தில் பாண்டெக்ஸ் துணி தான் புதுச்சேரி மாநிலம் மிக சிறந்த கைத்தறி துணியாகவும், அந்த கைலிலாம் பாண்டெக்ஸ் கைலி தான் புதுச்சேரியில் மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை பெருங்குடி மக்களும் அந்த கைலியை கட்டுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கு மாறி இன்றைக்கி எல்லாம் வேறு விதமான நிலைக்கு ரெடிமேட் நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் கூறியது போல் இன்றைக்கி அதெல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கி எல்லாம் எது ஈஸியாக கிடைக்குதோ அதை உபயோகப்படுத்துகின்ற சூழல் இன்றைக்கி ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இதற்கெல்லாம் உயிர்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு இதுபோன்று ஒரு தினத்தை உருவாக்கி இன்றைக்கு 11 ஆண்டுகளாக 2015ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்றைக்கும் இது 11 ஆண்டுகளை கடந்து இந்த தினமானது சிறப்பான முறையிலே இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆக நம்முடைய உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளை இங்கே நம்முடைய இந்தியா முழுவதும் இந்த கைத்தறி துணிகளை உபயோகிக்க வேண்டும். அப்படி ஓய்வதற்கு நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்ற நோக்கத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்திட்டத்தை கொண்டு வந்து திறமையான சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்கு நம்முடைய மக்கள் முதல்வர்களும் உறுதுணையாக இருந்து மீண்டும் அத்தனை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உயிர்ப்பிக்கின்றதாக இந்த கூட்டுறவு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல வர முடியாது. வரும்போது லிஃப்ட் இருக்காது, இந்த கட்டளெல்லாம் பழுதாக இருந்தது. இன்றைக்கி மிக சிறந்த முறையிலே அவையெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் அதுக்கான நிதி வழங்கப்பட்டு
நம்முடைய மக்கள் அவருடைய காலத்திலே இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் இன்றைக்கு இந்த நிறுவனம் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆக என்ன நம்முடைய மக்கள் முதல்வர்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் அந்த தரமான துணிகளை உருவாக்குகின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அப்படி உருவாக்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வழிவகையை நம்முடைய மக்கள் முதல்வர் ஏற்படுத்தி கொடுப்பார். கைத்தறி வளர வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி உழைக்கின்ற நேரத்திலே நம்முடைய மக்கள் முதலுடைய எண்ணமும் பாரத பிரதமருடைய எண்ணமும் ஒருங்கிணைந்து வாழ்க்கையை ஒளியேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று கூறி நல்லதொரு விழாவை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கூட்டுத்துறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வியினுடைய வளர்ச்சி, நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை நாம் சிறந்த நிலையில் இங்கே புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து இருக்கின்றோம். அரசு இருக்கின்றது, திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலமாக எல்லா குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் இப்போது உயர்ந்த ஒரு கல்வியை பெற்றிருக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்தோடு நிற்கலை, பள்ளிக்கூடம் படித்து முடிச்ச பிறகு எல்லாருக்கும் கல்லூரியில் இடம், மருத்துவக் கல்லூரி எத்தனையோ கல்லூரி, மருத்துவக் கல்லூரியில் ஒரு இடம். 480 மருத்துவர்கள் நம்முடைய அரசு மூலமாக மருத்துவர்கள் கல்லூரி சேர்ந்து படிக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு எத்தனை மருத்துவர்கள் புதுச்சேரியில் வருகின்றார்கள். அதே மாதிரி பொறியாளர்கள், செவிலியர்கள், அது நர்சஸ் எத்தனை பேர் வராங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா முழுவதும் உயர்கல்வி, எல்லாருக்கும் கல்வி படிக்கிறாங்க பிள்ளைங்க. படித்தா அவங்க இந்த தொழிலுக்கு வருவாங்களா நீங்கள் நினச்சி பார்க்கணும். குடும்பத்தை அம்மா பெசாரு, நான் அது வேலைக்கு போகிறேன், நீ இவ்வளோ சிரமப்படுறது எனக்கு என்ன இருந்தது, நான் வேறு வேலைக்கு போயிட்டு வரணும், பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நல்லா படித்த பிள்ளைங்க நிறைய இடத்துக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறாங்க, சென்னைக்கு பெங்களூர் மாதிரிலாம் போகிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிள்ளைங்க, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க வெளியில் நிறைய வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தா நல்ல தெரியும், லாஸ்பேட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கதிரகம்மன், லாஸ்பேட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தம்பலம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அவங்களுடைய அந்த வசதி வாய்ப்பு நல்லா இருக்குது. வசதி வாய்ப்பு நல்லா இருக்கும் பொழுது புள்ள வராரு, ஏன் நீ இதை கைத்தறி வச்சுங்க அவசரப்படுற, சிரமப்படுற, உடம்பை கற்றுக்கிற, இது இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். நான் கேட்பேன், எங்கே தெரியும் இல்லையான்னு கேட்பேன். கதிரகத்தில் உட்காந்துட்டு, இல்லை பையன் வேணுட்டான், உங்கள் கார் வாங்கி கொடுக்க, கார் எடுத்துகிட்டு போய் ஏன் நீ அப்படின்னு சொல்லுவான். அது அப்படின்னுவார். எங்கள் இல்லை கேட்டிருப்போம், அடிக்கடி கேட்பேன், எல்லாரும் பார்த்துட்டு பேசுவேன், எங்கே இருக்கான் பையன் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க. அதே மாதிரி மண் வாங்கி வாடகை வீட்லையாக இருக்கிற, கூரை வீட்லையாக இருக்கிற, வீட்டு மனை பேச்சுக்கிட்ட போய் மண் வாங்கி கொடுத்து வீடு கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கல் வீடு கட்டுறாங்க, பார்க்குறோம், நல்லா இருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தால் நம்முடைய எண்ணமே, அரசுடைய எண்ணம் தான் நல்ல வருமானம் வந்து நல்லா இருக்கணும், வாழ்க்கை தரம் முடியும். அது கல்வி மூலமாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது. அந்த கல்வி அந்த பிள்ளைங்க நல்லா படித்ததுனால அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கைத்தறி தொழில் இப்போ நம்ம ஊரில் வந்து குறைவதற்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி கைத்தறி ஆடைகளை வாங்குவதனுடைய எண்ணிக்கை நம்மகிட்ட குறைகின்றது. அது நம்ம இதை பற்றியெல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியுது. கைத்தறி ஆடைகளை வாங்க வேண்டும், கதராடை வாங்கணும்னு சொல்லுவாங்க, கதராடை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதே அவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து அந்த கதராடை வாங்கணும். அதே மாதிரி இப்போ கைத்தறி ஆடையை வாங்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல, அதாவது இந்த தொழில் ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கும், நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதுதான் நம்முடைய கைத்தறி தொழில் வளர்க்கப்பட வேண்டும். அப்போ கைத்தறி ஆடையை வாங்க வேண்டும். அதனால தான் நம்ம கைத்தறி கண்காட்சியை பார்க்கலாம். தீபாவளி பண்ணிக்கணும், ஒவ்வொரு ஆண்டும் கண்காட்சி போடணும். பல இடத்துல நம்ம கண்காட்சி போடுறோம், கான்ட்ராக்ட் மூலமாக போட்டுகிட்டே இருக்கிறோம். அதுக்கு அந்த சப்சிடி இது கொடுக்குற மாதிரி நம்ம துணி எழுதுறவங்களுக்கு கொடுக்குறோம், குறைந்த விலையில் குறைச்சி கொடுக்குறோம், அந்த சப்சிடி கொடுக்குறோம். இது மாதிரி கைத்தறி தொழில் வாங்குவதற்கு கைத்தறி தொழில் ஊக்குவிப்பதற்கு, கைத்தறி ஆடை வாங்குவதற்கு மக்களுக்கு அதை வலியுறுத்துகிறோம். அதாவது நம்ம கண்காட்சிகள் மூலமாக விளம்பரம் செய்வதன் மூலம் கைத்தறி ஆடை வாங்குவதற்கு. ஏன்னா அந்த துணி நேரத்தை வாங்கினா தானே நமக்கு நல்லாயிருக்கும், விலை சில அதிகமாக இருக்கும், கூடுதல் இருக்கும். இப்போ வாங்கினாலும் மறுபடியும் நீச்சு கொடுக்க முடியும். அதை கைத்தறி ஆடையை வாங்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்முடைய கண்காட்சி மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறோம்.
இருந்தாலும் நல்ல கல்வி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற உயர்கல்வி பெரும்பாலும் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி அங்கே இருக்கும், நல்லா இருக்கும், அந்த மாநிலம் நல்லா இருக்கும். நம்முடைய மாநிலத்தில் உயர்கல்வி நல்ல கல்வி கொடுக்குறோம், அதனால் நம்முடைய மாநில பொருளாதார வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் கைத்தறி தொழிலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கைத்தறி அதுக்கு என்ன வழியில் அவர்களுக்கு உதவி செய்து இப்போ தறி போடணும், தறி போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த மானியம் கொடுக்கணும், இது மாதிரிலாம் கொடுத்து அந்த தறி போட்டு அந்த கைத்தறி தொழிலை வளர்ப்பதற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்துக்கணும். முன்னாடி நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தலைக்காணி தலைக்காணி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அதை கைத்தறி நெய்யறவங்க கூட மட்டும் இல்லை, கூட பக்கத்தில் கூட பொண்ணு சொல்லிட்டு வந்தாங்க, தலைக்காணி வரை முடிச்சு போகிறதுலாம் கூட ஒரு ஓரைக்கு ஒரு காசு கிடைக்கும், அதை கூட சின்ன பிள்ளைகளை முடிச்சு போடுவாங்க வாங்கி வச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தறி நெய்யறவங்க இருப்பாங்க, பக்கத்தில் முடிச்சு போடுறவங்க இருப்பாங்க. அந்த தலைக்காணி வரைக்கெல்லாம் அந்த துண்டுலாம் போடுவாங்க. கைத்தறி துண்டு ரொம்ப நேரம் இருக்கும், கைத்தறி துண்டுலாம் குளிச்சு துவச்சிக்கிறதுலாம் ரொம்ப நேரம் இருக்கும். அந்த கைத்தறி துண்டுலாம் அதெல்லாம் கைத்தறிலாம் உடம்புக்கு, நான் சொல்கிறது குளிச்சுட்டு துடைக்கும் அந்த உடம்புக்கே நல்லது ஆக்சுவலாக அந்த கைத்தறி துண்டமும் சொல்லி. அது மாதிரி ஒரு சிறப்பான நிலையில் கைத்தறி ஆடைகள் இருக்கின்றது இருக்கும். ஏன்னா பாதுகாப்பது நம்முடைய கடமை, பாதுகாக்க வேண்டும் நம்முடையனா பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதனால் கைத்தறி தொழிலை வளர்ப்பதற்கு அரசு என்னென்ன நிலையில் உதவிகள் செய்ய முடியும், நிச்சயமாக அந்த உதவிகள் செய்து கொடுக்கும்.